ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பாருங்க, ஒரு விஷயம், நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் தேவனை சந்தோஷப்படுத்துதா துக்கப்படுத்துதா, இதை ஒவ்வொருவரும் அறிந்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. அப்படியாங்க, நான் செய்கிற ஒவ்வொன்றும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தவும் முடியுமா, இல்லை கர்த்தரை துக்கப்படுத்தவும் முடியுமா, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், இருக்குது. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவி நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறாரு பெருங்க, இங்க முத்திரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மேல ஒரு சீல் போடப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் மேல ஒரு சீல் இருக்குன்னா அது அந்த விஷயத்துக்கு, அந்த கம்பெனிக்குரியது. இப்போ கவர்மெண்ட் சீல் ஒன்றில் இருக்குன்னா அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட்டுக்குரியதுன்னு அர்த்தம். அதே போல நம்ம மேல தேவன் ஒரு சீல் போட்டிருக்காரு, அது ஹோலி ஸ்பிரிட்டு. அதை பார்க்கும்போது பிசாசுக்கு தெரியும் இது தேவனுக்குரியது. அதே போல லாஸ்ட் அவர் மீட்கப்படுறதுக்கு அவங்கள வச்சுதான் பாருங்க மீட்கிறாரு. இதெல்லாம் ஹோலியான விஷயங்கள், இதெல்லாம் பரிசுத்தமான ஆத்துமாக்கள், இதெல்லாம் பரலோகத்துக்கு போக வேண்டியது அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அப்படி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவியானவரை நமக்குள்ளேயே தேவன் வச்சிருக்கிறாரு. 24/7 நமக்குள்ளேயே இருக்கிறாரு. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு, நம்ம பேசுற ஒரு விஷயத்தை அவர் கேட்கிறாரு, நம்மோடய அவர் வாழ்றாரு. இம்மானுவேல் இல்லையா? அப்ப நம்ம செய்யற ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும், நம்ம யோசிக்கிற ஒவ்வொன்றும் தெரியும், நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கவனிக்கும் போது இப்ப நம்ம சில நேரங்கள்லாம் பாருங்க நம்ம சரியில்லைன்னு நினைக்கிறோம். அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா நம்மளோட மேல வைத்த அன்பை நிமித்தம் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, பொறுத்து கொள்றாரு. துக்கப்படுத்துறோம், ஆனா படுத்தாதீங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப எதுங்க அவரை துக்கப்படுத்துது, எப்படி துக்கப்படுத்தக்கூடாது? ஏன்னா அவர் அன்பின் ஆவியானவர். அவர் பாருங்க அன்பின் சொரூபம். அப்ப அந்த அன்புக்கு அகைன்ஸ்டா நம்ம செய்யற ஒவ்வொன்றும் அவர் என்ன பண்ணும், துக்கப்படுத்ததான் செய்யும். இப்ப நம்ம பிள்ளைங்க நமக்கு ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி எப்ப நடந்துப்பாங்கன்னா, ஜோப்லாம் என் பிள்ளை போய் நடந்துருச்சே எப்படி நினைப்போம், தப்பான விஷயங்கள் இருக்கும் போது நினைப்போம். அதே போல இங்க போட்டிருக்கு 31-32, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் எல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்துது. இன்னைக்கு நம்ம தேவ அன்பை இந்த ஆவியானவர்களை பெற்றிருக்கிறோம். அதை வெளிப்படுத்தாம இந்த பழைய பாவத்துக்குரிய சிருஷ்டிக்குரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து செய்யும் பொழுது தேவன் நம்மளை விட்டு போகிறது இல்லை. உன்னை நான் வெறுத்துட்டேன்னு சொல்றது இல்லை, உங்களை விட்டுட்டு நான் போறேன்னு சொல்லி விட்டுட்டு போறது இல்லை. ஏன்னா அவர் உன்னை விட்டு விடுதல், உன்னை கைவிடுதலைன்னு சொன்னாரு. உங்க கூட இருக்கதான் வந்தாரு, உங்க கூட தான் இருப்பாரு. ஏன்னா அவர் அதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ஆனா அவரை கஷ்டப்படுத்துறோம். கூடயே ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யும்போது கஷ்டமா தானே இருக்கும். அப்ப இங்க பாருங்க, தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த அன்பு வரும்பொழுது தயவு வந்துடும், மன உருக்கம் வந்துடும். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி போட்டிருக்கு பாருங்க, forgive others. காட் எப்படி நம்ம ஃபர்கிவ் பண்ணும்போது நமக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஃபர்கிவ்னஸை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமா, இல்லை கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு, கோபம், வெறிச்சல் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் இருந்தால் யாரை துக்கப்படுத்துகிறோம்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உடனே அடுத்த நிமிஷம் அவர் உங்களை காலி பண்ணிட்டு இனிமேல் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படி போகிறவர் கேட்டார். என் நித்தியமாக உங்களோட வைத்துக்கொள்ளணும்னு தெரிஞ்சு அவர் உங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும். எப்படி? அன்பில், அந்த அன்பில் செயல்படும் பொழுது உங்களுக்குள்ள அவர் சந்தோஷப்படுறார், அகம் மகிழ்றாரு. உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்து உயிர் தெளிந்த தேவனுக்கு இது கூட நம்ம செய்ய முடியாதான்? அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் சந்தோஷப்படுத்த விரும்புகிறீங்களா? இப்படி நடந்து கொள்ளுங்கள். இது தேவனை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்தும். அப்படி சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அது யாருக்கு ஆசீர்வாதம்? உங்களுக்கு ஆசீர்வாதம். யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. ஆமென். செபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா அந்த வார்த்தை கேட்ட ஒருவரையும் இன்றிலிருந்து உண்மை சந்தோஷப்படுத்தும் பிள்ளைகளாய் மாற்ற போறீங்க. இவர்கள் கூட நீங்க இருந்து வாழ்ந்தது நீங்களும் சந்தோஷப்பட போறீங்க. அதனால அநேக ஆண்டவரே இவர்களை பார்த்து மணி ஓடி வர போறாங்க. நன்றி நன்றி நன்றி. தேவையில்லாத எல்லா பழைய சுவாபங்கள் அழிந்து போகட்டும். அன்பு மேலோங்கட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். தேவனுடைய கிருபை சமாதானம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட